நான் ஆர்பி சங்கர் பேசுறேன். சார் குட் மார்னிங். குட் மார்னிங் வெங்கட். சொல்லுங்க சார். என்ன வெங்கட், பேய பிடிச்சிட்டீங்களா? சார் நானும் உடுக்கையெல்லாம் அடிச்சு பார்த்துட்டேன் சார். ஒரு பேயும் சிக்க மாட்டேங்குது. நான் நினைக்கிற மாதிரி பவர்ஃபுல்லாக எந்த மேட்டருமே எனக்கு கிடைக்க மாட்டேது சார். வெங்கட், பூஜைக்கு நாள் குறிச்சிட்டேன். இப்போ என்ன பண்றது? வேணா டேட்டை மாத்தி வைக்கவா? சார் நீங்கள் டேட்லாம் மாற்ற வேணாம் சார். கடைசியாக எனக்கு ஒரே ஒரு நைட் டைம் கொடுங்க சார். காலையில் ஒரு கெட்ட மேட்டரோட வர்றேன். என்னது சார், ஐ மீன் ஒரு பயங்கரமான மேட்டரோட வர்றேன். எவனோ ஒருத்தன் நம்ம புக் ஷெல்ஃபில் நிறைய புக்கை விட்டு போயிருக்கான். ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக அதை எடுத்து படித்தா என்ன? டைட்டிலே இல்லை, ஆத்தர் பேரும் இல்லை. என்ன கதை இது? வேதா, உனக்கு தூக்கம் இல்லையா? ஏம்மா இங்க வந்து உட்காந்துருக்க? அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கு பயமா இருக்குப்பா. அவருக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. மாப்பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாதும்மா. ஏன் இப்படி திடீர்னு உனக்கு சந்தேகம் வருது? அந்த வீட்ல ஏதோ ஒண்ணு இருக்குப்பா. உருவம் தெரியாது, ஆனா பேசுறது மட்டும் கேக்கும். சாமி படம் வேணான்னு சொல்லும். கருக்குழம்பு ஆக்கி கூடன்னு கேக்கும். கருவை கலைச்சிருன்னு சொல்லும். அதை எல்லாத்தையும் செய்யணும்னு தோணுச்சுப்பா. நான் மாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொந்தரவுலாம் இல்லாம இருக்குப்பா. பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குப்பா. இப்ப தெளிவா ஒன்னொன்னு யோசிச்சு பார்க்கும்போதாப்பா நான் இவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு தெரியுது. இந்த பாரு, மாப்பிள்ளை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். அதனால தானே உன்னை நான் இங்கே அழைச்சின்னு வந்தேன். இப்போ நீ ரொம்ப தெளிவா இருக்க, அது போதும் எனக்கு. போய் படுத்து தூங்கு போ. இல்லப்பா, அவர் இந்த வீட்ல இருக்க கூடாதுப்பா. உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கப்பா. குத்து குத்து. அத்தோ, அத்தோ, அத்தா. ஹலோ வெங்கட் பேசுறேன். வெங்கட், என்ன மிட் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்றீங்க? பேய்க்கு பிடிச்ச நேரம் இதானே? கதை ரெடியா இருக்கு. இப்பவே வரட்டுமா? இப்பவே வா. நீங்க காலையில ஆபீஸ்க்கு வாங்க. சரி, காலையில உங்க ஆபீஸுக்கு வெங்கட் வரமாட்டான். நான் வருவேன், நான் வருவேன். சனியம் பிடிச்ச ஃபோன். அவசரத்துக்கு ச்சே, என்ன பாச்சு? லைன் போக மாட்டேங்குதும்மா. டெட் ஆயிடுத்து. ஐயோ, பயமா இருக்குப்பா. எப்படியாவது பேசுங்கப்பா. நீ பயப்படாதம்மா. நாளைக்கு காலம்புற ஃபோன் பண்ணுவோம் இல்லையா? மாப்பிள்ளைய நான் நேரில் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஏன் பயப்படுற? தைரியமா இரு. அப்பா சாமி, உள்ளேனா ஐயா? கதை கேட்க போறேன். ஆ. 2 hours. ஆ. ஒரு பையன் உள்ள வரக்கூடாது. வந்தா அவனை விட்டுருவேன், ஒன்ன உதைப்பேன். ஜன்னலையே மூடிடுறேன், காத்து கூட உள்ள வராது. நான் பாத்துக்கிறேன் ஐயா. வெரி குட். வெங்கட் தம்பி, நீங்க ஆரம்பிங்க.
அவனை திட்டினங்கிறதுக்காக நீங்க டென்ஷன் ஆயிடக்கூடாது. அறிவு மாதிரி கதையை கொட்டுங்க. எனக்கு படம் சக்சஸ் ஆகணும். ம். அதுக்கு முன்னாடி உங்கள் செல்ஃபோன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கதையை டீப்பாக கேட்கும்போது செல்ஃபோன் ரிங் ஆச்சுன்னா உங்கள் ஹார்ட் பீட் எகிரிடும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். பயங்கர பில்டப்பா இருக்க. கதையும் அப்படி இருக்குமா? இத நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க ஆரம்பிங்க தம்பி. ஓப்பனிங் த்ரில்லிங்கா இருக்க. ஒரு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி நைட்டு 8 மணி. அப்புறம் என்னதான் ஆச்சு? உங்கள மாதிரியே ஜாலி மூட்ல இருக்கிற ஒரு கேரக்டர். ஆனா இன்னும் 1 மணி நேரத்துல அவன் சாக போறான். அது அவனுக்கே தெரியாது. ஓ, அவனை கொல்றதுக்காக ஒரு ஆவி உருவம் ஆவேசமா அதே ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்பா ஆ. காலையில அவருக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னேலே, ஆ, பண்ணிட்டேலப்பா? பின்ன பண்ணாம இருப்பேனா? போன் பண்ணேன், உடனே புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன்னாரு, வந்துருவாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த பாரு, எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. தேங்க்ஸ்ப்பா. ஆ. 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 கந்தனை கடம்பனை செங்கோன்று வேலனை. ஐயோ, வேதா மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியான்னு கேட்பாள. உடனே எங்க போனுங்க? இங்க இல்லையே. போன எங்க வச்சேன்? போன காணலையே. எவன் போன் அடிச்சுட்டு போனான்னு தெரியலையே. சார், யோ என்னய்யா? காப்பி சார். யோ நான் கதை தானேயா கேட்டேன், காப்பியாயா கேட்டேன். இல்ல சார். அப்புறம் ஏன் கொண்டு வந்த? நானும் நடுங்கி போயிருக்கிறேன்யா. போயா. ஐயா ரொம்ப பயந்து போயிருக்காரு. கதையை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. சூப்பர், மிரட்டிட்டீங்க வெங்கட். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். என்ன ஹார்ட் பீட் கொஞ்சம் கூட போயிடுச்சு. இட்ஸ் ஓகே. சாயங்காலம் போய் டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கிறேன். மிஸ்டர் திலீப், இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார், இந்த கதையில ஏதோ ஒண்ணு இருக்கு சார். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. வெங்கட் கதை சொல்லும்போது அவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு கருப்பா உருவம் நினைச்சு சார். திலீப், நீங்க ஆடியன்ஸை பயமுறுத்துங்க, ப்ரொடியூசரை பயமுறுத்தாதீங்க. என்ன செக்கில் கையெழுத்து போறது பதிலாக கோலம் போட்டுருவையா. செக்கு செல்லாம போயிடும். சார், ஆ. டைரக்டர் சொல்றது உண்மைதான். நான் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு பின்னாடி யாரோ நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. யோ என்னையா ஆளாளுக்கு அள்ளி விடுறீங்க? வெங்கட், நீ இந்த கதையை படிச்சேன்னு சொல்றீங்களே, அப்ப உங்க சொந்த கதை இல்லையா? இல்ல சார், நான் எவ்வளவு யோசிச்சும் இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கதை எனக்கு கிடைக்கவே இல்லை சார். அப்பதான் நேற்று ஒரு 12 மணி இருக்கும், இந்த காட்டேரி கதையை படித்தேன். 1 செகண்ட். இதான் சார் இந்த கதை. உங்களுக்கு கதை ஓகேனா ஸ்கிரீன் பிளே டயலாக் நான் பண்ணித்தரேன். இதுல ஃபர்ஸ்ட் பேஜே இல்லையே. என்ன டைட்டில், யார் எழுதுனதுன்னு எந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. இது எப்படி படம் எடுக்க முடியும்? அதானே பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா? வந்தா பாத்துக்கலாம் சார். நீங்க பண்ண 12 படமும் ஜெராக்ஸ் தானே? எவன் கேஸ் போட்டான்? இது ஒரிஜினல் சாத்தான் கதை. அது ஒண்ணும் இல்ல, வேற யாராவது காப்பி ரைட் கேட்பாங்களோன்னு பயந்தேன். நீங்க காப்பி அடிக்கிறது ரைட்ன்ட்டீங்க. தென் ஓகே. வெங்கட், இன்னைக்கே நீங்க சாரோட கெஸ்ட் ஹவுஸ்ல டயலாக் எழுத ஆரம்பிச்சிருங்க. பட் நல்லா வரணும். வரும். நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே வரும்.